ஒரு மீடியமான பட்ஜெட்ல சூப்பரான ஒரு ஏக்கர் 5 சென்ட் சேல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. உள்ளேயே குடோனு வீடு எல்லாமே வந்துரும் உள்ள. நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா 1 ஏக்கர் 5.5 சென்ட்டுங்க. பக்காவான லேண்டுங்க. நல்லா பாக்ஸ் மாதிரி வந்துருங்க. அவினாசிலேருந்து மேட்டுப்பாளையம் போகிற ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு 4 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க. வேட்டுவாளையங்கிற ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க. பொதுவாகவே இடம் வாங்குறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா நல்லா தடவழியோடு இருக்கணும்னு நினைப்போமுங்க. தண்ணி வசதி இருக்கணும்னு நினைப்போமுங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா வாஸ்து கண்டிப்பாக இருக்கணும்னு நினைப்போமுங்க. இது எல்லாமே உள்ளடக்கிற மாதிரி தான் இந்த ப்ராப்பர்ட்டி சேல்ஸுக்கு வந்திருக்குதுங்க. அவினாசி டு அன்னூர் மெயின் ரோட்லேருந்து நம்ம பூமி கொஞ்சம் தூரத்து வரைக்குமே தார் ரோடு வந்துருமுங்க. மொத்தமாக 4 கிலோமீட்டர் தூரத்துக்குமே தார் ரோடு வந்துருமுங்க. இந்த தார் ரோட்லேருந்து கொஞ்சம் தூரத்துலேருந்தே நம்ம பூமி இருக்குதுங்க. அதுவுமே மெட்டால் ரோடாக இருக்குங்க. இன்னும் கொஞ்சம் நாளில் அதை தார் ரோடாக போட்டுருவாங்க. நல்லா 40 அடி தடை விசாலமாக வந்துருமுங்க. ஜல மூலையில் கேட்டு கொடுத்துருக்காங்க. சுற்றியுமே ஃபென்சிங் போட்டிருக்காங்க. ஜல மூலையில் தானுங்க போரு தொட்டி எல்லாமே கட்டியிருக்காங்க. 1 ஏக்கர் 5.5 சென்ட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 60 தென்னை மரம் வந்துருமுங்க. அது இல்லாமல் சப்போட்டா, நெல்லி, மாமரம், கொய்யா மரம் நிறையா மரங்கள் உள்ள வச்சுருக்காங்க. தென்னை மரத்துலேயும் அதே மாதிரி தானுங்க. தேங்காயெல்லாம் கொலையே காய்க்குதுங்க. அட்டகாசமான பூமிங்க. மண்ணும் சுத்தமான செம்மண்ணுங்க இது. இருக்கிற மரம் செடிக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ட்ரிப்ஸ் போட்டு வச்சுருக்காங்க. எல்லாமே நல்லா காப்பல் இருக்குதுங்க. எல்லாருமே நினைக்கிறதுங்க ஒரு இடம் வாங்கி தொழிலுக்கு குடோன் கட்டணும், வீடு கட்டணும், மரம் செடி கொடி வச்சு நல்லா இருக்கணும்னு சொல்லி தான் நினைப்போங்க. இது எல்லாமே ஒரே இடத்துல அமைஞ்சிருக்குங்க. நம்ம இடத்த வாங்கினா மட்டும் போதுமுங்க. எல்லா வசதியுமே இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளே இருக்குதுங்க. 1 ஏக்கர் 5.5 சென்ட்டுங்க மொத்தமாக இந்த ப்ராப்பர்ட்டியோட அளவு. இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளே 2 BHK வீடு ஒன்று வந்துருங்க. 1 BHKவை 3 போர்ஷன் வந்துருங்க இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளே. எல்லா வீடுமே நல்ல வாஸ்து பிரகாரம் கிழக்கு மூணாக தான் கட்டியிருக்காங்க. எல்லா அளவுமே பக்காவாக இருக்குங்க. அவ்வளோ அருமையான ப்ராப்பர்ட்டிங்க. நம்ம லைன் வீட்டுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா அவுட் சைடில் தான் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா 2 BHK வீடுங்க. அவ்வளோ அருமையாக பண்ணி வச்சுருக்காங்க. நல்லா பெரிய சைஸில் ஹால் கொடுத்துருக்காங்க. மேலேயே சீலிங் ஒர்க்கு, லைட் ஒர்க்கு, டைல் ஒர்க்குன்னு அவ்வளோ சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க. ஹால்லேருந்து உள்ளே போனோம்னா பெட்ரூம் வந்துருமுங்க. பெட்ரூமுக்கு அட்டாச்சாகவே டாய்லெட் கொடுத்துருக்காங்க. நல்லா சூப்பரான வீடுங்க. கிச்சன்லேயும் செல்ஃப் ஒர்க்கு, டைல் ஒர்க்குன்னு சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க. வீடு அவ்வளோ அருமையாக பண்ணி வச்சுருக்காங்க. வெளியிலேருந்து பார்த்தா தான் சிமெண்ட் ஷீட்டாக தெரியுங்க. உள்ளே ஒயிட்டாக ஃபுல் அண்ட் ஃபுல் RC வீடு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு நான் முதல்ல சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்துட்டு இருக்கிறது குடோனுங்க. மொத்தமாக 2600 ஸ்கொயர் ஃபீட் வந்துருமுங்க. வடக்கு மூணாக வச்சுருக்காங்க. நல்லா பக்காவான ப்ராப்பர்ட்டிங்க இது. குடோனுக்கு தனியாக ஒரு EB லைன் வந்துருங்க. தண்ணிக்கு தனியாக ஒரு EB லைன் வந்துருங்க. அதெல்லாம் வீடுகளுக்கு தனித்தனியாகவே EB லைன் வாங்கி வச்சுருக்காங்க. சகல வசதியும் பண்ணி வச்சுருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளே. உள்ளேயே ஃபுல்லாக CCTV மாட்டி வச்சுருக்காங்க. ரேட்டும் அதே மாதிரி தானுங்க. மார்க்கெட் ரேட்டு தான் சொல்கிறாங்க. அதிகப்படியான ரேட்டெல்லாம் இல்லைங்க. நேரில் வாங்க, அனுசரித்து வாங்கி கொடுக்குறோமுங்க. சகல வசதியோடு இந்த ப்ராப்பர்ட்டி வந்திருக்குங்க. இந்த ப்ராப்பர்ட்டி மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த ப்ராப்பர்ட்டியோட டீட்டெயில் வேணும்னு சொன்னால் MJ ரியல் எஸ்டேட்னு சொல்லி கமெண்ட் பண்ணி உங்களுக்கான டீட்டெயில் சென்ட் பண்ணி வைக்கிறோங்க. இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கூட தேவையாக இருக்குங்க. அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கமுங்க.